திருநெல்வேலியில் லாரி ஓட்டுநர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? நெல்லை தச்சநல்லூரை அடுத்த தளவாய்புரத்தைச் சேர்ந்தவர் சோலை சந்திரன். டேங்கர் லாரி ஓட்டுநரான சோலை சந்திரன் மனைவியை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தார். கடந்த சில மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் தினமும் மது அருந்திவிட்டு ஊர் சுற்றி வந்துள்ளார் சோலை சந்திரன். இந்த நிலையில் தச்சநல்லூர் வடக்கு புறவழிச்சாலை அருகே உள்ள புதிய ரயில்வே மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் சோலை சந்திரன் உயிரிழந்து கிடந்தார். அவரது தலையில் கல்லை போட்டு யாரோ கொடூரமாக கொலை செய்திருந்தனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் தச்சநல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். சோலைச்சந்திரனின் உடல் அருகே இரத்தக்கரை வடிந்த கல் ஒன்று கிடக்க அவரது முகம் சிதைக்கப்பட்டு அடையாளம் தெரியாத அளவிற்கு இறந்து கிடந்தார். கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. பின்னர் அவரது உடலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். திங்களன்று நள்ளிரவு நேரத்தில் 2 பேர் ரயில்வே தண்டவாளம் அருகே தொடர்ந்து சண்டையிட்டு வந்ததை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர். அப்போது ஒருவருக்கொருவர் மாறி மாறி கல்லை கொண்டு தாக்கியதாகவும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் தச்சநல்லூர் சிவந்தி நகரைச் சேர்ந்த முத்து என்பவர்தான் சோலை சந்திரனை கொலை செய்தது தெரிய வந்தது. முத்துவும் சோலை சந்திரனும் சமீப காலமாக நண்பர்களாகி வேலைக்கு செல்லாமல் மது அருந்திவிட்டு சுற்றித் திரிந்துள்ளனர். திங்கட்கிழமையன்று இரவும் வழக்கம் போல் மது அருந்திக் கொண்டிருந்த போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாகி உள்ளது. முத்து மதுபாட்டிலால் சோலை சந்திரனை தாக்க அவரிடமிருந்து தப்பிக்க சோலை சந்திரன் ஓடிய போது ரயில்வே தண்டவாளம் அருகே கல் தட்டி கீழே விழுந்துள்ளார். உடனே முத்து அருகே கிடந்த பெரிய கல்லை எடுத்து சோலை சந்திரனின் முகத்தில் சரமாரியாக தாக்கி கொலை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. முத்துவை போலீசார் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். கொலை நடந்த 6 மணி நேரத்தில் கொலையாளியை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் கொலை நடந்திருப்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.